ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நெஃப்டி, பேங்க் நிஃப்டி அதனுடைய நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் நியர்லி க்ளோஸ் ஆகும்போது நியர்லி ஒரு 200 பாயிண்ட் பக்கம் மேலே போச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல எஃப்என்டோ பங்கோட க்ளோசிங் ப்ரைஸ் கணக்கிடும் முறை மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? அதனுடைய அடிப்படையில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இப்போ காஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? 3:15க்கு அப்புறமே காமன் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, ஐடி ஸ்டாக் எல்லாம் தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, சரிங்களா? இது எல்லாமே இதுக்கான ஒரு காரணம், சரிங்களா? அப்புறம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 5% குறைஞ்சிருக்கு, சரிங்களா? அப்புறம் இந்த குவார்ட்டர்லி அப்படின்னு ஒன்று ஒரு ரிசல்ட் வந்துட்டே இருக்கும், சரிங்களா? இந்த குவார்ட்டர்லி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பெரிய லெவலில், சரிங்களா, ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி போகலை. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு 200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான காரணம். இன்னொன்று, நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? இதில் இப்போ இந்த மார்க்கெட் ஏன் இதோடைய ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஏன் போகலை அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக் நான் இப்போ 1 ஹவரோட டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன், சரிங்களா? பியூர்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். அடுத்த லெவல் எங்கே அப்படிங்கிறத இதுவே நிர்ணயித்து உங்களுக்கு கரெக்டாக என்ன சொல்லிடும் அப்படின்னா மார்க்கெட்டே சொல்லிடும், சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த லெவல் பாயிண்ட் ஏன் இங்கே கரெக்டாக ஏன் இங்கே ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு இடத்துல இருந்து ட்ராப் பண்ணுவீங்களா? இங்கேருந்து எப்போதுமே மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே இருந்து ட்ராப் பண்ணுங்க, சரிங்களா? அங்கேருந்து ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வைக்கிற இடத்துல பாயிண்ட்ஸ் வைக்கிற இடத்துல கரெக்டாக ஒரு அனுமானத்தை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தீர்மானிக்க முடியும். ஒவ்வொரு இடமா பேக்கில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணாலே அடுத்தடுத்த லெவல் தெரியும். இங்கே இருந்து மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ மார்க்கெட் அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்து அதனுடைய லெவல் தீர்மானிக்கக்கூடிய இடம், சரிங்களா? இப்போ இருக்கிற லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 25,100 இருக்குது, சரிங்களா? மார்க்கெட் ஈஸியாகவே அந்த லெவலை கிராஸ் ஆயிரும். நாளைக்கு இதனுடைய டே ஃப்ரேமை கட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் அங்கே தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு சின்ன லெவலில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த 1 ஹவரோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க. மார்க்கெட்டோட லெவல் நல்லாவே இருக்கும். மார்க்கெட் அதாவது நெஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கு, சரிங்களா? இது ஒரு நல்ல சைன். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கிஃப்ட் நெஃப்டி சரிஞ்சிட்டு ஈவினிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதனுடைய லெவலுக்கும் நமக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், சரிங்களா? இது 24,600 அப்படின்னு இருக்கா, நம்ம 24,774 இருக்குமா? நம்ம இதுலேருந்து ஒரு 100-200 பாயிண்ட் என்னவா இருப்போம் அப்படின்னா கம்மியாக தான் இருப்போம். அப்போ நாளைக்கான மார்க்கெட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வைஸ் சூப்பர். நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் ரன்னாக ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஷார்ட் டேர்மில் வீக்லி க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹைலி ரிஸ்க் இருக்குது, சரிங்களா? அதனால் மார்க்கெட்டில் அந்த கவனத்தில் எடுத்துக்கணும். மாத கணக்கில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? அகெயின் நீங்கள் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா 24,500க்கு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகி தான் மார்க்கெட் அப்பில் மூவ் ஆகும். பட் இதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான், சரிங்களா? அப்புறம் பேங்க் நிஃப்டியை எடுத்துட்டோம் அப்படின்னா இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டியுமே சப்போர்ட் ரொம்ப கிளியர், சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டி இன்னும் ரீச் ஆகக்கூடியது 59,000 வரைக்கும் சாலிடாக ரீச் ஆயிரும், சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில், சரிங்களா, ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது. ஏன் மார்க்கெட் இங்கேயே நின்றுடுச்சு அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அதுதான் டிசைட் பண்ணும், சரிங்களா? நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே மேஜரான ட்ரேடில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இப்போது மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த லெவலில் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு பாருங்க, ப்ரீவியஸாக இருக்கிற லெவலில் ரீச் ஆகிட்டு, சரிங்களா? மார்க்கெட் நாளைய பொறுத்த மட்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு 58,550க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா டவுன் ஆகும்.
இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் போகிறது 59,000 ஈஸியாக சாலிடாக போயிடும். சரிங்களா? ஸோ இது டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பெரிய லெவலில் பேட் நியூஸ் இல்லை, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டியோட சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மார்க்கெட் ஸ்லைட்லி டவுன் ஆகும். செக் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுங்கள். எப்போதுமே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பயன்படுத்தணும். எந்த இடத்துல எப்படி இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சவொடனே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நிறைய ஸ்டாக் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். அதே போல் இதில் இருக்கிற மேஜரான ஸ்டாக் பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்கா. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் தான். நீங்கள் சரியாக இதுக்கு அடுத்து ஸ்டாக்கில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். சரிங்களா? ஸோ இன்னும் ரிலேட்டடான எதுவும் டவுட் இருக்குது, இன்னும் இந்த டெய்லி அப்டேட்டான மார்க்கெட் நியூஸில் இன்னும் ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயிலும் வரக்கூடிய நாட்களில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.